ஜி ஸ்கொயர்ல பிளாட் வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்க போனா இவ? இதோ வந்துட்டேன். ஏண்டி ஜி ஸ்கொயர்ல பிளாட் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா கோயம்புத்தூர்லயே அவங்கள்ட்ட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல எதை வாங்குறது? உன்கிட்ட சில क्वेश्चंस கேக்குறேன். ஓகே டபுள் ஓகே இத மட்டும் சொல்லு. சரி கேளு. வாங்க போற பிளாட்ல எக்கச்சக்க டெவலப்மெண்ட்ஸ் லைன் கட்டி நின்னா ஓகேவா டபுள் ஓகேவா? டபுள் ஓகே. 2 வருஷத்துல டபுள் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா ஓகேவா டபுள் ஓகேவா? டபுள் ஓகே. 237 ஏக்கர் கம்யூனிட்டில டிரைவ்-இன் தியேட்டர், லாவிஷ் கிளப் ஹவுஸ், 240+ அம்யூனிட்டிஸோட 3600 ஃபேமிலிஸ்க்கு மத்தியில சேஃப் அண்ட் செக்யூர்டா இருந்தா ஓகேவா டபுள் ஓகேவா? டபுள் ஓகேடி. அப்ப நம்ம டிரைவரை சிட்டிக்கு வண்டியை விட சொல்லுங்க. நம்மளே சிட்டில தானடி இருக்கோம். கோயம்புத்தூர் சிட்டி இல்ல, ஜி ஸ்கொயர் சிட்டி. ஜி ஸ்கொயர் சிட்டி 2.0 கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிற தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டி. பக்கத்துல பார்த்தனா கிரிக்கெட் ஸ்டேடியம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர், அப்புறம் புதுசா வெள்ளலூர் இன்டிகிரேட்டட் பஸ் ஸ்டாண்டும் வருது. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்னு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதால எல்என்டி பைபாஸ் தான் டெவலப்மெண்டல் ஹாட்ஸ்பாட்டே. இங்க டோட்டலா 3600+ பிளாட்ஸ், அதுல ஏற்கனவே 3300+ பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சாமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க ரிட்டர்ன்ஸ் அல்லும். ஆல்சோ டாப் பேங்க்ஸ் 90% வரைக்கும் லோன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இங்க பாரு, வீடுலாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்ளோ பெரிய டவுன்ஷிப்ல நம்மளும் சீக்கிரம் ஒரு பங்களா கட்டலாம் வா. டேய், இந்த அப்ரூவல் லீகல் பத்தி எல்லாம் சொல்லவே இல்ல. இதெல்லாம் பத்தி தானே நான் வீட்ல ஏற்கனவே சொன்னேன், ஏன் ஜி ஸ்கொயர்ல வாங்கணும்ட்டு. மறுபடியுமா? டேய், கமர்ஷியல் பிளாட்ஸ் வேற இருக்குது போல இருக்குது. பிரணவுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருவோமா? முதல்ல பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணுவோம்.